கதவு திறங்க. ஹெல்ப். அண்ணா. என்ன ஆனந்த் இந்த நேரத்துல? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணா. நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கே தெரியும்ண்ணா. வசுந்தரா அண்ணியை மறந்துட்டு இனியா கழுத்துல தாலி கட்ட போறீங்களா? உங்க மனசாட்சிப்படிதான் நீங்க நடந்துக்கிறீங்களா? சொல்லுங்கண்ணே. வசு அண்ணியை மறக்கிறதுக்கு எப்படிண்ணே உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஏன்னா அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. டேய் ஆனந்த், வசுவை நான் எப்படிடா மறக்க முடியும்? என்னால முடியவே முடியாதுடா. உனக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்கும். நம்ம வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சக்தி என்ன ஏதோ ஒரு திசையில இழுத்துட்டு போற மாதிரியே இருக்குடா. இப்ப கூட அதை தாண்டா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மாவுக்காக இதுவரை நான் எதையுமே பண்ணதில்லடா. நீ அது பிசினஸை கவனிச்சுக்கிட்டு அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்திருக்க. ஆனா நான் இப்பதாண்டா அம்மா கிட்ட பேசவே செய்யறேன். பல வருஷமா நான் முகம் கொடுத்து கூட பேசினதில்லடா. யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் தப்புங்கிறத விட ரொம்ப பாவம்னு தோணுதுடா. அம்மா மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. என்னென்ன சத்தியம்? என்ன பெரிய சத்தியம்? அதை விட வாழ்க்கை பெருசுன. அண்ணி ரொம்ப பாவம்ன. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அவங்க பண்ண விஷயங்களை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கண்ணே. ஆனந்த், அதெல்லாம் எனக்கு தெரியாதாடா. எனக்கு வேற வழி தெரியலடா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உனக்கு இதெல்லாம் புரிஞ்சதோ இல்லையோ, வசு நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அம்மாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல என் உயிரை காப்பாத்தின ஹார்ட் ஃப்ரெண்டு இனிய. அதனால அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நான் சம்மதிச்சிட்டேன். அண்ணே, என்னென்ன பெரிய ஹார்ட் ஃப்ரெண்டு? இனியா ஒண்ணு உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்ட்? நான் தான் உன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன்ல. இப்ப எதுக்கு அர்ஜுன் கிட்ட கண்டதையும் பேசி அவனை குழப்பி விடுற? உனக்கு வேற வேலை இல்லையா? இத பாரு ஆனந்த், நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வசுவை பத்தி பேசுறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா எடுத்ததுதான்னு உனக்கே தெரியும்ல. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனந்த், அம்மாவை வீணா டென்ஷன் ஆக்க வேண்டாம். இதோட விட்டுரு. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். எல்லாம் விதிப்படியே நடக்கட்டும். எக்காரணத்தை கொண்டும் அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறவே மாட்டேன். நீ சொல்ற விஷயம் எதுவுமே நடக்காது. போ, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப். ஹெல்ப். கதவு திறங்கடா. ஹெல்ப். 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 பசு, என்ன அர்ஜுன் சார், இந்த நேரத்துக்கு எங்க வந்திருக்கீங்க? ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இல்ல, ஆனந்த் இப்ப என் ரூமுக்கு வந்திருந்தான். நீங்க வசு அண்ணியவே கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொன்னான். அவன் பேசுனது கரெக்டு தானே வசு? நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. அர்ஜுன் சார், ரொம்ப தீர்மானமா இருக்க வேண்டிய நேரம் இது. யார் மேலயும் தப்பு இல்ல. விதி அது போக்குல சில முடிவுகளை எடுத்துருது. நாம அது கூட டிராவல் ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்துருது. அதுக்கு நாம என்ன அர்ஜுன் சார் பண்ண முடியும்?
எல்லாரும் விதி மேல பழிய போட்டு நாம செய்யற தப்ப வசதியை மறைச்சுக்கிறோம்ல வசு. ப்ளீஸ் அர்ஜுன் சார், எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலேயும் அதை பத்தி பேசி மனசை குழப்பிக்க வேண்டாம். நீங்க மேடம் ஆசைப்படி இனியாவை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதான் என்னோட விருப்பமும். சரி வசு, நான் உனக்கு ஒன்று கொடுக்கட்டா? என்ன கொடுக்க போறீங்க அர்ஜுன் சார்? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை பார்க்க விரும்பல வசு. என்ன அர்ஜுன் சார் சொல்றீங்க? ஆமா வசு, நாம ஒருத்தர் பார்த்துக்கிட்டா மனசு ரொம்ப வலிக்கும். அதனால உனக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு போய் நீ விருப்பப்பட்ட மாதிரி இருந்துக்கோ. அதுக்கு தான் இந்த பிளாங்க் செக். உனக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கோ. நான் என்னைக்குமே பணத்தை பெருசா நினைச்சதே இல்லை. நான் எதையும் எதிர்பார்த்து உங்க கூடயோ உங்க குடும்பத்தோடயோ பழகினதே இல்லை. நீங்க என் மேல காட்டின அக்கறைக்கு நான் உங்க ஃபேமிலிக்கு உண்மையா இருந்தேன், அவ்வளவுதான். இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா எனக்கு அதுல ஒரு திருப்தி. நீங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இனியா கூட சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அர்ஜுன் சார். உங்க அர்ஜுன் சார், இந்த நேரத்துல நாம இங்க பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. போய் நல்லா தூங்குங்க. வசு, என்ன அர்ஜுன் சார்? உன் முகத்தை பார்க்கணும் போல இருந்துச்சு. எப்படி அண்ணி உங்களால அவ்வளோ சோகத்தையும் தாங்கிக்க முடியுது? அக்கா, இந்தாங்க கொடுங்க. தேங்க்ஸ். சாரி சாமி, அர்ச்சதை கீழே விழுந்துருச்சு. பரவாயில்லம்மா, கீழே விழுந்த அரிசி எடுக்க வேண்டாம், வேற அக்ஷதை கலந்துக்கலாம். சரி சாமி. என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல அண்ணி. இனியா, கடவுள் ஏன் பக்கம் இருக்காருடி. ஹலோ, யாரு? உன் முத புருஷன் ரஞ்சித். ரஞ்சித் தாண்டி. எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன ஏமாத்தி ரூம்ல கட்டி போட்டு போவ? உன்னை விட மாட்டேன்டி. எவ்வளவு தெனாவட்டு இருந்தா நீ என்னையா இப்படி பண்ணிட்டு போவ?
ஐயோ ரஞ்சித், அப்படியெல்லாம் இல்ல. நான் எதுக்கு இப்படி பண்ணனா? சமாளிக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நடிக்கிறியா? நீ அடைச்சு வச்ச ரூம்ல தான் இருக்கேன். இப்பவே கதவை உடைச்சு வெளியே வந்து உன் கதையை முடிக்கிறேன் பாரு. இது பாரு, நீ கேட்டு இருக்கிற பணத்தை நான் என்னைக்கே தந்துடுறேன். நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளு ப்ளீஸ். ஏய், இனிமேலும் உன்னை நம்ப சொல்றியா? முடியாது. இன்னையோட உன் கதை முடியுதுடி. இப்பவே மண்டபத்துக்கு வரேன். உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றேன். ஐயோ, என்ன யாருன்னு தெரியும் உனக்கு. பாக்குறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாட்டி, எங்க இவ இவ்வளவு அவசரமா போறா? பாட்டி ஆளை காணோம். எங்க போச்சுன்னு தெரியலையே. ச்சே. ஐயோ, பாட்டி எங்க போச்சு? பாட்டி, பாயசத்தை 4 வாட்டி குடிச்சையா? முந்திரி பருப்பே இல்லையா? என்னமோ பாட்டி, அங்கொன்னு இங்கொன்னுமா பாட்டி, போட்டு என்னடி சீரியஸா பாட்டி, வா பேசிட்டு பாட்டி. இருக்கல? ஐயோ, இரு, வந்து பாட்டி, சொல்றேன். வா. சரிங்கம்மா. வா ஐயோ, பாட்டி. என்னடி சொல்லி தொலை. என்னடி சொல்லேண்டி? பாட்டி, அந்த ரஞ்சித்த நல்லா தானே கட்டி போட்டோம். ஆமாடி, நான் தாண்டி நல்லா முடிச்சு போட்டேன். இழுத்து வேற பார்த்தனே. அவனெல்லாம் கட்ட அவுக்கவே முடியாதுடி. ஐயோ பாட்டி, அது இல்ல பாட்டி, அவன் கட்ட அவுத்துட்டான். ஏதோ ஒரு போன்ல இருந்து என்கிட்ட பேசினான். கட்ட அவுத்துட்டானா? என்னடி சொல்ற? ஆமா பாட்டி, உன்னை விடவே மாட்டேன், இங்க வரப்போறேன்னு மிரட்டுறான் பாட்டி. இப்ப அவன் ரூம்ல தானே இருக்கா? ஆமா பாட்டி, ஆனா அவன் கதவை உடைச்சு தப்பிச்சிட்டானா என்ன பாட்டி பண்றது? ஏய், நீ ஒண்ணும் பயப்படாத. அவன் வரத்துக்குள்ள உன் கழுத்துல தாலி ஏறிட்டா பிரச்சனையே இல்லையே. அதுக்குள்ள அவன் கையில இருக்கிற டாக்குமெண்ட் பேப்பரை எப்படியாவது நாம புடுங்கிட்டோண்டி. அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமே. அது யார் கையிலயாவது கிடைச்சது, உன் கல்யாணம். ஐயோ பாட்டி, பயமுறுத்தாத பாட்டி. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அவன் இங்க வரமாட்டான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல கல்யாண பொண்ணு முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்காத. சிரிச்சுக்கிட்டு ரெடி. ஐயோ, வா வா, வந்து தோல. உன் கூட சேர்ந்து நானும். என்ன டாக்குமெண்ட் பேப்பர்? கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு அதுல என்ன இருக்கும்? ஏன் இவங்க 2 பேரும் இப்படி பதறாங்க? யாரை எங்க அடைச்சு வச்சிருக்காங்க? ஏதாச்சும் நடந்து இந்த கல்யாணம் நின்று போனா நல்லா இருக்குமே. முதல்ல இனியா ரூமா போய் செக் பண்ணி பார்ப்போம். டாக்குமெண்ட் அவ எங்க ஒளிச்சு வச்சிருப்பா? முதல்ல அவ ரூம்ல தேடி பார்க்கலாம். ஏதோ டாக்குமெண்ட் பேப்பர்னு பேசிக்கிட்டாலே, என்ன பேப்பரா இருக்கும்? கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்துற விஷயமா தான் இருக்கும். என்ன சத்தம்? யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாரு? யாராவது இருக்கீங்களா? ஏதோ தரங்க. ஹெல்ப்! மேல இருந்த சவுண்ட் வருது. ஹெல்ப்! ஹெல்ப்! யாரு? ஹெல்ப்! ஹெல்ப்! காப்பாத்துங்க! கதவு திறங்க! உள்ளதான் யாரோ இருக்காங்க. ஹெல்ப்! ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்!
நீங்க இனியாவோட மாமா வச்சே. நீங்க அர்ஜுன் சார் தம்பி தானே? ஆமா. நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இனியாட்ட பேசுனீங்களா ஆமா போன்ல? சார். உங்களை எதுக்கு அவ இங்க அடைச்சு வச்சிருக்கா? ஐயோ சார், நான் இனியாவோட மாமா இல்ல சார், அவ புருஷன். என்ன சொல்றீங்க ரஞ்சித்? நீங்க புருஷன்னா ஏற்கனவே இனியா கல்யாணம் ஆனவளா? ஆமா சார், என்ன அம்போன்னு கழட்டி விட்டுட்டு இங்க வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. பிசினஸ்க்கு பணம் வேணும்னு கேட்டேன் சார், என்ன கட்டி போட்டுட்டு போயிட்டா. இந்த பேப்பர் நீ ஏதோ போன்ல பேசிக்கிட்டீங்களே, என்ன விஷயம் அது அது? ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட் சார். இப்போ அது எங்க இருக்கு? வாங்க. சார் அங்க. சார், போட்டோ பின்னாடி தான் வச்சிருந்தேன். போட்டோ பின்னாடியா வச்சீங்க? ஆமா சார், இங்க வச்சாதான் இனியாவுக்கு சந்தேகம் வராதுன்னு வச்சேன். ஆனா அதையும் மோப்பம் முடிச்சு எடுத்திருக்கா சார். இல்ல, அவ எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. அது யார் கையிலும் கிடைச்சிடக்கூடாதுன்னு அவங்க பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன். பேப்பர் காணுமே சார், யார் எடுத்திருப்பா? இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு ஆதாரம் தானே இருந்துச்சு, அதுவும் இல்லையா சார் இப்போ? ஓச்சா. ரஞ்சித், அது வெறும் பேப்பர் ஆதாரம் தான். கண்ணுக்கு எதிரில முழு ஆதாரமா நீங்களே இருக்கீங்களே. உங்களை கூட்டு போய் மண்டபத்தில் நிப்பாட்டுறேன். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்றீங்களா? சொல்லுங்க ஆனந்த் சார். இனியாவோட சுய ரூபத்தை காட்டினா என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் சார். தேங்க்ஸ். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். நீங்க தான் இனியாவோட முதல் புருஷன்னு எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லணும். சார், பணம் எதுக்கு சார்? அவளே கேடு கட்ட ஃப்ராடு. அவளை கல்யாணம் பண்ணிட்டா உங்க அண்ணனுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். நான் வரேன் சார், நான் வந்து எல்லா உண்மையும் சொல்றேன் சார். அது போதும் ஜி, வாங்க ஏறுங்க. வசு, இங்க வா. மேடம், சொல்லுங்க மேடம். நீ என்னம்மா இன்னும் ரெடி ஆகாம அப்படியே இருக்க? போய் சீக்கிரம் ரெடி ஆகு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு. சீக்கிரம் போ. என்ன இது? இனியாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? மாமான்னு சொன்னவர இனியாவோட புருஷனா? என்ன நடக்குது இங்க? ஒன்னும் புரியலையே. ஐயோ, அர்ஜுன் சார் எப்படியாவது காப்பாத்தணுமே. ஆஹா, பாதாம் பிஸ்தா குங்குமப்பூலாம் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்களே. பாட்டி இங்கதான் இருக்கியா? இங்க என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்க? வெளியே உட்காந்தா உன் மாமியார் காரி வேலை குடுத்துக்கிட்டே இருக்காடி. அதனாலதான் தனியா உட்காந்து நான் எனர்ஜியை ஏத்திக்கிட்டு இருக்கேன். குடு குடு குடு. பாட்டி, இது வரைக்கும் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு பாட்டி. ஐயோ ஆமாண்டி, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, லட்டு கூட பாரு சுட 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 பாட்டி, பாதாம் பிஸ்தா. நான் கல்யாணத்தை சொன்னேன். ஐயோ அதுவாடி, அதுல என்னடி சந்தேகம்? நீ தாண்டி இனிமே அந்த வீட்டுக்கே குவீன். பாட்டி, ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிற ஒருத்தியா இந்த வீட்டுக்குள்ள வந்த. இப்போ இந்த வீட்டுக்கே மருமகளாக போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அர்ஜுன் என் கழுத்துல தாலி கட்ட போறாரு. அப்புறம் எல்லாமே நான் நினைக்கிறது தான் நடக்கும். ஆமாண்டி என் தங்கமே, அப்புறம் நீ தாண்டி என் ராசாத்தி. ஆமா, உன் முத புருஷனை கழட்டி விட்ட மாதிரி என்னையும் கழட்டி விட்டுற மாட்டியே? சேச்சா, அதெல்லாம் செய்வேனா பாட்டி? நீ தான் என் கூடவே இருக்கியே, அதனால உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா அந்த வீல் சேர் இருக்கே, அதான் என் அத்தை. அது அப்படியே மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு காலி பண்ணிடுவேன். பெரிய டிக்கெட்டு காலி. அப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த அர்ஜுனையும் ஆனந்தையும் அசால்ட்டா ஏமாத்திட்டு மொத்த சொத்தையும் ஏன் பேருக்கு மாத்திடுவேன். அப்புறம் இந்த வசு இருக்கால, அவளை ஓட ஓட விரட்டுவேன். அப்புறம் நான் தான் ராணி, நீ எனக்கு மந்திரி. சரி சரி சரி, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆமா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானடி.
இத சொல்றதுக்காக தான் தேடிக்கிட்டு இங்க வந்தியா? பாட்டி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துல உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். சரி சரி சரி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, உன்னை கூப்பிடுறதுக்காக வருவாங்க. நாம 2 பேரும் ஒன்னாவே இருக்கிறத பார்த்தா யாராவது சந்தேகப்படுவாங்கடி. நான் போய் உன் மாமியார் கறி பக்கத்துல நிக்கிறேன், நீ பின்னாடி வா. ஏய், வச்சுட்டு போ பாட்டி. ஒரு லட்டு திங்க விட மாட்டியடி நீ.